என்னோட பிசினஸ்க்கு செஞ்சு குடுத்துட்டு இருக்கிற முட்டை மிட்டாய் ரெசிபி தான். ஜஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ்க்கு எப்படி செய்றதுன்னு தான் சொல்லப் போறேன். இந்த முந்திரி அரைக்கிறது, பாதாம் அரைச்சு போடுறது அது மாரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் வேல செஞ்சு சாப்பிட்டாவே செம்ம மெல்ட்டிங்கா சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். இனிப்பு இல்லாத கோவா வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். கோவா பிராண்ட் வந்து மில்கி மிஸ்ட். அது கூட ஒரு 3 முட்டை சேர்த்துட்டு இந்த பால் கோவாவும் முட்டையும் சேர்ந்து கலந்துக்கிறேன். அடுத்தது 100 கிராம்ஸ் சர்க்கரை. இப்போ இது 3யுமே கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படியும் அடுப்புல வச்சு நம்ம கிண்ட போறோம். நெய் வந்து 25 கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து ஜிஆர்பி. நாங்க பிரியாணிக்குலாம் அதெல்லாம் யூஸ் பண்றதுனால ரொம்ப மணமா இருக்குங்க. அதனால முட்டை மிட்டாய்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுப்புல சிம்ல வச்சுட்டு கை விடாம கிண்டிட்டு இருக்கணும். கொஞ்சம் கை விட்டாலும் கீழே பிடிச்சிடும். அதனால கை விடாம கிண்டணுங்க. இதுல வந்து நம்ம ஏலக்காய் எதுவுமே சேர்க்க வேணாம். கிண்டுறதுலயே அதோட முட்டை ஸ்மெல் எல்லாம் போயிடும். மேல அழகுக்காக நான் பாதாம் பருப்பு வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து 25 to 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ்ல டபுள் ராட் ஆன்ல வச்சுக்கணும். பேக் பண்ணி எடுத்த உடனேயே ஒரு ஸ்பூன் கீ எடுத்து தடவிடணும். அப்போனா உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்குங்க. ரூம் டெம்பரேச்சரில் 4 to 5 டேஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.